ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ராஜ்மாங்கிற கிட்னி பீன்ஸை அட்டகாசமான சுவையில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு, ஒரு இடிகளில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை இதை சேர்த்து 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இதையும் பேனில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது சுவையும் மணமும் தூக்கலாக இருக்கும். இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். சோம்பு, இஞ்சி பூண்டு விழுது, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து செய்யும்போது சுண்டல் சாப்பிடும்போது ஏற்படுற கேஸ் ட்ரபிள் இருக்காது. கூடவே காரத்துக்கு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கொஞ்சமாக இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கேன். 100 கிராம் ராஜ்மாவை நைட்டே ஊற வச்சு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆன பின்னாடி தேங்காய் துருவல் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், ராஜ்மா பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் ப்ரோட்டீனும் ஃபைபரும் நிறைஞ்சிருக்கு. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கும். ஹார்ட் அண்ட் போனை ஹெல்த்தியாக வச்சுக்கும். இது ஒரு நல்ல இம்யூனிட்டி பூஸ்டர். இதை இந்த மாதிரி டேஸ்ட்டில் செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. சிங்கப்பெண்ணை சேனலை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.